நீ செய்கிற எல்லாவற்றை பார்க்கும்போது கர்த்தர் உன் கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோம் என்று சொல்ல போகிறார்கள். ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் செய்கிற காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுனாலே, அதை கர்த்தர் நினைக்கிறதுனாலே, கர்த்தர் அதை பெருக பண்ணுகிறதுனாலே உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதை காண போகிறார்கள். ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனே அப்படிதான். கேரார் மேய்ப்பர் அந்த துறவு அந்த தண்ணீர் தங்களுடையது என்று அவனோட வாக்குவாதம் பண்ணினார்கள். ஏசேக்கில் வாக்குவாதம் பண்ணினார்கள், சித்னாவில் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆனால் ரகபோத்தில் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனுக்கு அங்கே இடம் உண்டாக்கினார். ஆண்டவர் அங்கே பெருக பண்ணினார். என்னதான் இவனை எவ்வளவு வித்தியாசமா இவனை நடத்தினாலும் அவ்வளவுதான், இவன் நமக்கு செட் ஆகலையே, இவன் நல்லா இருக்கிறானே. அவனை கர்த்தர் ரகபோத்திலே ஆசீர்வதிக்கிறதை கண்டு அவனை வெறுத்தவர்கள், பகைத்தவர்கள், ஒதுக்கினவர்கள், தள்ளினவர்கள் என்ன வந்து சொன்னாங்கன்னா, கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோம். நான் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். கர்த்தருடைய பிள்ளையை, இந்த ஆண்டு முடிகிறதற்குள்ளே ஒரு கூட்டம் உங்களிடத்தில் வந்து சொல்ல போகிறது, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன் சொந்தங்கள் சொல்ல போகிறார்கள், ஹல்லேலூயா. உன்னுடைய கரத்திலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை பிடுங்கினவர்கள் சொல்ல போகிறார்கள், ஹல்லேலூயா. உன் துறவை தூர்த்து போட்டவர்கள் சொல்ல போகிறார்கள். உனக்கு விரோதமாய் பகையாயி, உனக்கு விரோதமாய் பொறாமைப்பட்டவர்கள் சொல்ல போகிறார்கள். உன் கூட வேலை செய்கிறவர்கள் சொல்ல போகிறார்கள், ஹல்லேலூயா. உங்க பார்ட்னர் சொல்ல போறாங்க, ஆமென். உங்கள் சொந்தங்கள் சொல்ல போகிறார்கள், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். கையை உயர்த்தி எல்லாரும் ஒன்று சொல்லுவோம். இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு தான் நான் ஆசைப்படுறேன். ராஜாவே, ராஜாவே, என்னுடைய ஊழியக்காரர் சொல்லுகிற இந்த வார்த்தை நிஜமானதானால் இது உம்முடைய வார்த்தையா இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது நான் நம்புகிறேன், வெகு சீக்கிரத்திலே. ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த வார்த்தையை என் காதுகள் கேட்கணும். சொல்லுங்க. உங்க சொந்தக்காரங்க இந்த காரியத்தை சொல்ல போறாங்க. உங்க வீட்டில் ஒரு திருமண நிகழ்ச்சி நடக்க போகிறது, ஒரு சந்தோஷம் உங்களுடைய வீட்டிலே உண்டாக போகிறது, ஒரு பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட போகிறது, ஒரு ஊழிய அழைப்பு உங்களுக்கு வரப்போகிறது, கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிற நாள் வரப்போகிறது, கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ணுகிற நாள் வரப்போகிறது. அப்பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கிறதுக்கு எத்தனை பேர் ஆசையா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு முழுக்க நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர், நான் நம்புறேன், விழுந்து போன கூடாரத்தை கர்த்தர் எடுப்பித்து நிறுத்துவார். தள்ளாடுகிற முழங்கால்களை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். ஒருவேளை நிற்கிறதற்கு கூட பலன் இல்லாமல் தள்ளாடுன ஒரு சூழ்நிலையில் இந்த ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். பாஸ்டர், நான் ஒன்றுமே பண்ண முடியல, எனக்கு என்னமோ இருளாகவே இருக்குது என் வாழ்க்கை, நான் என்ன பண்ண போறேன்? நான் செய்கிற காரியமெல்லாம் தோல்வியா போகுது, நான் செய்கிற காரியம் எல்லாம் நஷ்டமா வந்துருச்சு, எனக்கு ஒன்றுமே வாய்க்கல. ஆனால் இந்த வார்த்தை உங்களுக்கு அப்படியே நடக்கும் என்று நான் நம்புகிறேன். தேவனுடைய மனுஷனை பார்த்து சொல்லுகிறார்கள், நீ செய்கிற எல்லா காரியத்தையும் பார்க்கும்போது கர்த்தர் உம்முடனே கூட இருக்கிறார் என்று அந்நியர்கள் தேவனுடைய மனுஷனை பார்த்து சொன்னார்கள். ஆமென் சொல்லுங்கள். உங்களுக்கும் சொல்லப்படுகிற நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ரொம்ப அழகாய் கர்த்தர் சில காரியத்தை குறித்து பேசினார். 26ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 26வது அதிகாரத்திலே நம்ம 3வது வசனத்தை வாசிக்கலாமா? 26ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சன்னதிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். நீங்கள் அப்படியே 2வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமே. 2வது, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்திற்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சன்னதிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை
நிறைவேற்றுவேன். கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஈசாக்குனுடைய வாழ்க்கைக்கு வரப்போறோம். இந்த ஈசாக்கை பார்த்து ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோம் அப்படின்னு அவனுக்கு எதிரியானவர்கள் சொல்லுகிறார்கள். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறதை கண்டோம் அப்படின்னு. அப்போ இவனோடு கூட கர்த்தர் இருக்கிறதை காண்பதற்கு மிக அவசியமான ஒன்று இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, ஆண்டவர் ஈசாக்கை பார்த்து சொல்றாரு, நீ இந்த இடத்தை விட்டு நீ என்ன பண்ண போகாத, நீ இங்கே தரித்திரு. பொதுவாக பாத்தீங்கன்னா முன்னாடி காலங்களில் நிறைய பஞ்சங்கள் உண்டானது. இந்த பஞ்ச கால நம்ம கடைசியில் பார்த்தீங்கன்னா ராம்நாடு டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பஞ்சம் வந்துச்சு. அப்போ அந்த பஞ்சத்திலிருந்து நிறைய பேர் கோயம்புத்தூர், நிறைய பேர் சென்னை அப்படின்ற இடத்துக்கெல்லாம் வந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இலங்கையில் கூட பஞ்சங்கள் வரும்போது ஜனங்கள் அந்த தேசத்தை விட்டு வெளியே போகிறதுக்கு நிறைய முயற்சி எடுத்தார்கள். சரி, அதெல்லாம் உங்களுக்கு விட்டுருங்க. இப்போ கடந்த நாட்களில் இந்த கொரோனா வந்துச்சு பாருங்களேன். இந்த கொரோனா வரும்போது நிறைய பேருக்கு அந்த பண பற்றாக்குறை, அந்த பஞ்சம் மாதிரி வந்த உடனே எல்லாருமே அவர்களுடைய ஊருக்கு திரும்பிட்டாங்க. அங்க பெங்களூர், இன்னும் பெரிய பெரிய மும்பை, இன்னும் வெளியே நிறைய இடங்களிலே இருக்கிறவர்கள் அங்கிருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய விவசாய பூமிக்கு வந்தாங்க. விவசாய பூமிக்கு ஒரு வாழை ஷெட்டு போட்டுட்டு அங்கேயே விவசாயம் பண்ணி அங்கேயே படுத்து தூங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த கொரோனா டைம்ல. அப்போ ஒரு பஞ்சகாலம், ஒரு கஷ்ட காலம் வரும்போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுடைய சொந்த ஊருக்கு இல்லைன்னா எந்த இடத்துல ஆகாரம் கிடைக்குமோ அந்த இடத்திற்கு போவது வழக்கம். அப்போ முன்னாடி காலங்கள்ல எல்லாம் எதுல பஞ்ச காலத்துல எங்க சாப்பாடு உண்டாயிருந்துச்சுன்னா இந்த எகிப்து தேசத்துல மட்டும் எப்பவும் சாப்பாடு கிடைச்சிடும். நீங்கள் எகிப்தினுடைய அந்த ராஜா, நீங்க யோசேப்பு போனதுக்கு அப்புறம் ஒரு பஞ்சகாலம் வரும் பாருங்களேன். அப்பொழுது யாக்கோபும் அவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் 70 பேர் எகிப்திற்கு போவாங்க பஞ்சத்திற்கு, தங்களுக்கு ஆகாரம் கிடைப்பதற்காக. அப்போ ஆபிரகாம் பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நஷ்டம் வரும்போது அவன் ஸ்ட்ரெயிட்டா சாப்பிடுறதுக்கு எகிப்திற்கு போறான். அப்போ இந்த இடத்துலயும் இந்த ஈசாக்குக்கு தன்னுடைய வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வரும்போது, சரி இந்த இடத்துல நம்ம இருக்க வேண்டாம், நம்ம அந்த எகிப்திற்கு போவோம் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல நீ என்ன பண்ண அப்படின்னா, நீ போகாத, இங்கேயே நீ என்ன பண்ணு, தரித்திரு, நான் உன்னை இங்கேயே ஆசீர்வதிப்பேன். ஒரு தேவனுடைய பிள்ளை ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சில இடங்களை விட்டு நீங்க அவ்வளவு சீக்கிரமா நீங்க போயிடவே கூடாது. நஷ்டம் வர்றதை பார்த்து, சோதனை வர்றதை பார்த்து, கஷ்டங்களை பார்த்து, இல்லைன்னா அவமானங்களை பார்த்து, நமக்கு ஒரு பொதுவாக பிசாசானவன் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துல உங்களை அங்கிருந்து பறிக்கிறதற்கு, அங்கிருந்து பிடுங்குவதற்கு ரொம்ப முயற்சி எடுப்பான். உங்கள்கிட்ட பேசிட்டே இருப்பான், உங்களை கஷ்டப்படுத்திட்டே இருப்பான். நீங்க அங்க இருக்கக்கூடாது. அது குடும்பமா இருக்கலாம், வேலை ஸ்தலமா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம். ஆனா நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்னன்னா, சில இடங்களிலே ஆண்டவர் உங்களை அமர பண்ணும் போது அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னா, எவ்வளவு சோதனை ஆனாலும் நீங்கள் சகித்து இருப்பீர்களே ஆனால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்காம விடவே மாட்டார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நீங்க இந்த வார்த்தையை எங்க வாசிக்க முடியும்னா, நீங்க ரூத்தின் புஸ்தகத்திலே வாசிச்சீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நீங்கள் ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை வாசிக்க போகிறோம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடே கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாமா? எடுத்துக்கொள்ளலாம், வாசிக்கலாம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்றும் அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடே கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து கர்த்தர் தமது ஜனத்தை சந்தித்தார் என்று. கவனிங்க, முதலாவதாக நம்பர் 1, நீங்கள் தரித்திருப்பீர்களே ஆனால், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இடத்திலே நீங்கள் அடங்கி இருப்பீர்களே ஆனால், ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு முதல் கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, கர்த்தர் சொல்லுகிறார், சிறிது காலத்திலேயே இந்த சூழ்நிலை உங்களுக்கு மாறும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க இந்த பாடுகளை சகித்தால், நீங்கள் இந்த உபத்திரவத்தை சகித்தால், நீங்கள் பொறுத்து கொண்டு இந்த இடத்திலே அமர்ந்திருந்தால், கர்த்தர் சொல்லுகிற முதல் வாக்கு தத்தம், இந்த சூழ்நிலை சீக்கிரமாய் உங்களுக்கு மாறும். அல்லேலூயா.
கவனிங்க, இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ரூத் வந்து நகோமி என்ன பண்றாங்க அப்படின்னா, அவர்களுடைய பெத்லேகமில் என்ன வருது? பஞ்சம் வருது. ஆனா பெத்லேகமுடைய பேரே என்னன்னா அப்பத்தின் வீடு தான் பெத்லேகம். அப்படின்னா அங்க வந்து அவ்வளவு சீக்கிரமா பஞ்சம் வராது. இவர்கள் வந்து இவங்க பெண் குழந்தையை பெற்று வைக்கல. 3 பேரும் நல்ல வேலை செய்யறவங்க. கணவனார், தன்னுடைய 2 மகன்கள், இந்த அம்மா 3 பேர் நல்ல வசதியா தான் இருக்காங்க. ஆனா இப்ப வந்து அந்த தேசத்துல பஞ்சம் வந்துச்சுன்னு கேள்விப்பட்ட உடனே இவங்க எதையுமே விசாரிக்கல, எதையுமே யோசிக்கல. உடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா, நான் இனி இங்க இருக்க மாட்டேன், எனக்கு எதுக்கு நான் பஞ்சத்துல இங்க இருக்கணும். இப்போ நமக்கு அங்க என்ன, மோவாப் தேசத்துல என்ன கிடைக்குது? ஆகாரம் கிடைக்குது. இந்த மோவாப் என்கிறது பாத்தீங்க அப்படின்னா, அது வந்து அந்நியர்கள், தேவனுக்கு பிரியமற்றவர்கள், இன்னும் விக்கிரக ஆராதனைக்காரர்கள், சாபத்தை 10 தலைமுறை வரைக்கும் சாபத்தை வாங்கி வச்சிருக்கிற ஜனங்கள் இருக்கிற இடம். அங்கிருந்து யாருமே புறப்படல. ஆனா இவங்க அங்க இருக்க முடியாதுன்னு புறப்பட்டு வந்தாங்க. ஆனா இங்க வந்த உடனே வேதம் சொல்லுது, தன்னுடைய கணவனாரை இழந்துட்டாங்க, தன்னுடைய 2 பிள்ளைகளையும் இழந்துட்டாங்க. இவர்கள் தனித்தவர்கள் ஆனார்கள். நீங்க 1வது வசனத்திற்கும் 6வது வசனத்திற்கும், 1வது வசனம், நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களிலே தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதேயாவில் உள்ள பெத்லேகமின் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். கவனிங்க, அங்க அந்த மோவாப் தேசத்துல போய் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னா, தன்னுடைய 2 பிள்ளைகளுக்கும் கல்யாணம் நடக்குது. அவ்வளவுதான், குழந்தை கூட பெத்தெடுக்கல, கல்யாணம் மட்டும்தான் நடக்குது. அப்படின்னா ஒரு சொற்ப காலம், அந்த சொற்ப காலத்துக்குள்ளேயே ஆண்டவர் என்ன மாத்தினாராமா? இங்க இருக்கிற சூழ்நிலையை கத்தர் மாத்தினார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த ஜெபத்துல இருக்கிற நீங்க வந்து, நான் இங்க தரித்திருக்க மாட்டேன், நான் இந்த இடத்துல உட்கார முடியாது, நான் இந்த இடத்துல எப்படி பாஸ்டர் உட்காருவேன், இன்னும் எத்தனை வருஷம், இன்னும் எத்தனை நாள், அவ்வளவுதான் என் ஆயுசு நாட்கள் முழுக்க இங்க முடிஞ்சு போயிரும் போல தெரியுது அப்படின்னு ஏதாவது ஒரு எண்ணம் இருக்குமானால், கத்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல, சொற்ப காலத்திலே, கொஞ்ச நாளைக்குள்ளே, சில வருஷங்களுக்குள்ளே கர்த்தர் அந்த தேசத்தை, அப்பத்தின் வீட்டை நினைத்தது போல உங்களையும் கர்த்தர் நினைப்பார். உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலை நிச்சயமாகவே மாறும், நிச்சயமாகவே மாறும். நீங்கள் தரித்திருந்தால் சீக்கிரமாகவே சூழ்நிலை மாறும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரிடத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் கேளுங்க, ஆண்டவரே நான் தரித்திருக்கக்கூடிய கிருபையை தாரும், நான் அமர்ந்திருக்கக்கூடிய கிருபையை தாரும். எனக்கு இந்த சூழ்நிலையே சரியில்லை, என்னை சுற்றி இருக்கிற எல்லா சூழ்நிலையும் எனக்கு எதிராக இருக்கு, நான் என்ன பண்றது? கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், வெகு சீக்கிரத்திலே சூழ்நிலைகள் மாறும். ஆமென் சொல்லுங்க. ஒரு 10 டைம் கையை உயர்த்தி அறிக்கை செய்யுங்க. வெகு சீக்கிரத்திலே சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். என் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். என்னை கர்த்தர் நினைப்பார். ஓ, என்னுடைய தேசத்தை கர்த்தர் நினைப்பார், என்னுடைய குடும்பத்தை கர்த்தர் நினைப்பார். சிறிது தூரத்திலே என் சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ளே லீபனோன் ஆசீர்வதிக்கப்படும், அது அடர்ந்த காடாக மாறும். ஓ ஹல்லேலூயா. இன்னும் சிறிது காலம், இன்னும் சிறிது வருஷம், இன்னும் சிறிது நாட்கள் சோகத்தோட, மன உடைவோட வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களுக்காக தான் பேசுறாரு. உன்னை தான் கர்த்தர் தைரியப்படுத்துகிறாரு. மகனே, உன்னை கர்த்தர் தைரியப்படுத்துறாரு. மகளே, உன்னை கர்த்தர் தைரியப்படுத்துறாரு. மோசேக்கு அப்படிப்பட்ட ஒரு காலம் உண்டானால் உனக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உண்டு. ஆனால் மோசேயை நினைத்த கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன்னையும் நான் நினைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்கள். ஆனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கர்த்தர் சொன்ன இடத்தை விட்டு நம்ம ஒரு காலம் போயிடக்கூடாது. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், கர்த்தர் சொன்ன இடத்திலே இரு, கர்த்தர் சொன்ன இடத்திலே இரு, கர்த்தர் சொன்ன இடத்திலே அடங்கி இரு. ஆனா ஒரு காலம் உங்களுக்கு வரும், அவரே வெளியே கொண்டு போற காலம் வரும். அப்போ அவரே வெளியே கொண்டு போகிற காலத்துல நீங்க பயப்பட்டாலும், நீங்க முடியாதுன்னாலும் அவர் உங்களை பலப்படுத்திட்டே இருப்பாரு. மோசே வந்து 40 ஆண்டுகள் வந்து மீதியானுடைய தேசத்துல இருந்தார். அப்போ இந்த 40 ஆண்டு வந்து அவன் இருந்ததற்கு பிறகு இனி திரும்ப தான் போய் செய்வேன் என்கிற நம்பிக்கை அவனுக்கு இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவனுக்கு வார்த்தையை கொடுக்கிறாரு.
அந்த வார்த்தையை அவனால நம்ப முடியல. உடனே ஆண்டவர் சொல்றாரு, சரிப்பா நீ வார்த்தையை நம்பல, உன் கையில இருக்கிறது என்னன்னு கேட்டாரு. என் கையில கோல் இருக்குன்னா, சரி கோலை கீழே போடு அப்படின்றாரு. அந்த கோல் பாம்பா மாறுது. உடனே ஒரு பெரிய நம்பிக்கை வருது. ஆனாலும் இன்னும் நம்பிக்கை வரல. சரி இனி அடுத்த அற்புதம், உன்னுடைய கையை மடியில போடுன்றாரு. மடியில போட்ட உடனே அந்த கை குஷ்டரோகமா மாறுது. திரும்ப மடியில போடுன்றாரு. திரும்ப மடியில போட்டு எடுக்கும் போது அது பழைய நிலைமைக்கு வருது. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல். அப்போ நல்லா கவனிங்க, ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன இடத்துல நீங்க இருங்க. எப்ப வரைக்கும்னா அவரே உங்களுக்கான வழியை திறக்கிற வரைக்கும். திறப்பாரா? அவர் திறப்பாரா? கண்டிப்பா திறப்பாரு, நிச்சயமா திறப்பாரு. அதுக்கு பிறகு நீங்க உங்களுடைய பலனெல்லாம் போனது மாதிரி இருக்கும், உங்களுடைய நம்பிக்கை எல்லாம் போனது மாதிரி இருக்கும். இனி நான் போய் என்ன பண்ண போறேன், இனி நான் செய்து என்ன பண்ண போறேன், வேண்டாம் அப்படின்னுவீங்க. ஆனா அப்பதான் கர்த்தர் ஒரு புது பலத்தை கொடுப்பாரு பாருங்களேன். மோசையை கர்த்தர் தைரியப்படுத்தி 20 லட்சம் ஜனங்களுக்கு கர்த்தர் தலைவனாய் மாற்றினார். மோசே அப்பவே சோர்ந்து போயிட்டாரு. எப்போ? மோசே ஆண்டவரை அழைக்கிற அந்த 40 வருஷத்துக்கு முன்னாடியே சோர்ந்து போயிட்டாரு. தன்னுடைய வாழ்க்கையில 40 ஆண்டு எகிப்துல, அடுத்த 40 ஆண்டு மீதியான் தேசத்துல, இந்த 80 வயசுலயே அவருடைய எல்லா நம்பிக்கையும் அவரை விட்டு போயிருச்சு. 80 வயசானதுக்கு அப்புறம் நான் இனி எத்தனை வருஷம் வாழ போறேன், நான் இனி என்ன பண்ண போறேன்? இதே கேள்வி இந்த ஜெபத்தில் இருக்கிற யாராவது கேட்டுட்டு இருக்கலாம். நீங்க உபாகமத்தை எடுத்து வாசிங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் பாருங்களேன். நீங்கள் உபாகமம் கடைசி அதிகாரத்திற்கு வாருங்கள். உபாகமம் கடைசி அதிகாரத்துக்கு வாருங்க. நீங்கள் 34ஆம் அதிகாரத்திலே நீங்க வாங்க, 9வது வசனத்துல 10வது வசனத்துக்கு வாசிங்க. மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் இஸ்ரவேல் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால் கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும். நீங்கள் 7வது வசனத்தை வாசிக்கலாம். மோசே மரிக்கிற போது 120 வயதா இருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறுகி போகவும் இல்லை. கரங்களை தட்டி இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய ஜனமே, தேவ பிள்ளையே, மகனே, மகளே, கர்த்தர் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார். நான் காத்திருந்து நான் அடங்கி இருந்து என் நாட்கள் வீணாய் போனது, என் பலன் வீணாய் போனது, என் சிந்தை வீணாய் போனது. இனி நான் என்ன செய்வேன்? இத்தனை நாள் இப்படி இருந்துட்டேனே, இத்தனை நாள் இந்த இடத்துல அடிமையா கர்த்தர் வச்சாரு. என்ன கர்த்தர் நீ எழுப்பினா கூட என்னால ஒன்னும் செய்ய முடியாது, நான் எதையுமே பண்ண முடியாது, நான் எல்லாத்துலயும் தோற்று போனேன். என்னுடைய வயது போயிடுச்சு, என்னுடைய பலன் போயிடுச்சு, என் தைரியம் போயிடுச்சு, என்னுடைய அழகு போயிடுச்சு, நான் இனி என்ன பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். தேவன் உன்னை ஒரு இடத்திலே அமர பண்ணுவார், ஆனால் கர்த்தர் உட்கார செய்வான். ஆனால் சீக்கிரமாய் கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுவார். கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றி உன்னை பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது உன் பலன் திரும்ப வரும், உன் ஆசீர்வாதம் திரும்ப வரும், உன்னுடைய அழகு திரும்ப வரும். மோசையை போல கர்த்தர் உன்னை மிகப்பெரிய பலசாலியாய் கரங்களை தட்டும் போது அந்த புது பலன் கடந்து வருவதாக. ஹல்லேலூயா. இப்பொழுது கர்த்தர் அந்த மனசுல அந்த தைரியத்தை தருவாராக. இயேசுவே, இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் சகோதரனுக்கு சகோதரிக்கு அந்த பலன் வரட்டும் ஆண்டவரே. இந்த சூழ்நிலையிலே தரித்திருக்கக்கூடிய கிருபை வருவதாக. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மோசையினுடைய கண்கள் இருளடையல்ல, அவனுடைய பலன் குறையவே இல்லையா? இந்த ஜெபத்தில் யாராவது ஒருத்தர் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிற காலம் வரைக்கும் நான் அடங்கி இருந்தேன் பாஸ்டர், அமைதியா இருந்தேன். இப்ப என்ன பார்த்து நிறைய பேர் கேட்கிறாங்க, உன் டைமை நீ வேஸ்ட் பண்ணிட்டியே, உன் நாளை நீ வேஸ்ட் பண்ணிட்டியே, உன் வயசை நீ வேஸ்ட் பண்ணிட்டியே, உன் அழகை நீ வேஸ்ட் பண்ணிட்டியே, இத்தனை நாள் நீ இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணுன? அப்ப நான் நினைக்கிறேன், ஐயோ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்க கூடாதா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்க கூடாதா? உங்க மனசுல நினைக்கிறீங்களா? இல்ல, ஆண்டவர் சொன்னதற்காக நீங்க அந்த இடத்துல அடங்கி இருப்பீர்களே. ஆனால் நான் நம்புறேன், கர்த்தர் உங்களை மறுபடியும் அந்த இடத்துல இருந்து கொண்டு போகும்போது பழைய பலன் அல்ல, புது பலன் உங்களுக்கு வரும். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நீங்க பலவீனப்பட்டு போகவே மாட்டீங்க. நீங்க அங்கிருந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி போனா எப்படி செய்வீங்களோ அதை விட 10 மடங்கு அதிகமாக தான் செய்வீங்க.
இத்தனை 40 வருஷமும் தேவனுடைய மனுஷன் அந்த இடத்துல உழைச்சதுக்கு அப்புறம் அவனுடைய கண் இருளடையவில்லையாமா, அவனுடைய பலன் குறுகி போகவே இல்லையாமா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். காலேப் 85 வயசுல 40 வயசுல இருந்த அதே பலன் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றதுல அது இருக்கலாம். ஏன்னா காலேப் எப்படி வந்தார் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா மோசே எப்படி இருக்க முடியும்? ஏன் அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில அதிக நாள் அவர் எதுல தான் செலவு பண்ணாருன்னா உபவாசத்திலே செலவு பண்ணாரு. ஆண்டவர் திடீர்னு மலைக்கு வா அப்படின்னு கூப்பிடுவாரு, போயிட்டு 40 நாள் உட்காருவாரு. 40 நாள் சாப்பிடாம தண்ணி குடிக்காம, எத்தனை 40 நாள். அந்த மாதிரி ஜனங்களை நியாயம் விசாரிக்க போனார்னா காலையில உட்கார்ந்தவர் நைட் தான் வருவாராம். அது வரைக்கும் ஜனங்கள் லைன்ல 25 லட்சம் பேருக்கு ஒரே ஒரு லீடர் அப்படின்னா எப்படி இருக்கும்? அவ எப்படி கஷ்டமா இருக்கும்? அப்போ இவ்வளவு ஹார்ட் ஒர்க்கு, ரொம்ப ஹார்டா வேலை பார்த்தவங்க. ஆனா 120 வயசுல அவர் மரிக்கும் போது கர்த்தரா அவரை எடுத்துக்கொண்டாரே தவிர அவருடைய சரீர பலவீனத்தினால் அவர் என்ன பண்ணலைன்னா மரிக்கவே இல்லை. ஆண்டவர் மட்டும் உங்களை காத்திருக்க பண்ணினாருன்னா நான் நம்புறேன் நீங்க பலத்தை இழந்தீங்கன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் பலத்தை வச்சிருக்கிறார். உங்க பலன் குறுகி போகாது. என் நாளெல்லாம் போச்சுன்னெல்லாம் நீங்க நினைக்காதீங்க, தயவு செய்து நினைக்காதீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. ஆண்டவர் நம்மளை கொஞ்சம் இடத்துல வச்சிருக்கிறார்னா அது நம்மளை மிக அழகாய் புதுப்பிக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். கர்த்தாவே, நீர் சொல்லுகிற இடத்திலே இருப்பதற்கு எனக்கு பலன் தாரும். கையை உயர்த்தி கேட்கலாம். ஆண்டவர், நீங்க சொல்லுகிற வரை, நீங்க சொல்லுகிற இடத்தில் சொல்லுங்க. நீ சொல்லுகிற வரை, நீ சொல்லுகிற இடத்தில், சத்தமா இந்த வார்த்தையை சொல்லுங்க. நீர் சொல்லுகிற வரை, நீர் சொல்லுகிற இடத்தில் நான் அமைதியாய் தரித்திருக்க, நான் அமர்ந்திருக்க, நான் பொறுமையா இருக்க, நான் சகித்து கொண்டிருக்க. இப்ப பலன் கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் பலன் தருகிறார். இந்த சத்தத்தை கேட்கிறவர்களுக்கு பலன் தருகிறார். நீங்க மேலை நாடுகளிலே உட்கார்ந்து இந்த சத்தத்தை கேட்கலாம். நீங்கள் பிடிக்காத இடத்துல வேலை செய்து கொண்டு இந்த சத்தத்தை கேட்கலாம். நீங்கள் பிடிக்காத ஒரு சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை, இந்த சத்தத்தை கேட்கலாம். ஏன் ஆண்டவரே என்னை இங்கே கொண்டு வந்தீர்? ஏன் ஆண்டவரே இங்கே என்னை வைத்திருக்கிறீர்? என்னை எதற்காக இந்த இடத்துல கொண்டு வந்தீர்? நான் என்ன செய்தேன்? இந்த இடம் எனக்கு பிடிக்கல, இந்த இடம் எனக்கு வேண்டாம், இந்த இடத்துல வருவேன்னு நான் நினைக்கல, இந்த இடம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, நான் வளர்ந்த வளர்ப்புக்கு, நான் இடத்தை எடுத்திருக்க இந்த இடம் என்னத்துக்கு எனக்கு? ஏன் கர்த்தர் இந்த இடத்துல என்னை கொண்டு வந்தார்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், வெகு சீக்கிரத்திலே நீ இருக்கிற இடத்துல அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் அந்த சூழ்நிலையை மாற்றும் போது உன்னுடைய பலன் ஒன்று கூட குறையாது. மோசேக்கு 120 வயதிலே இருந்த அதே பலன் ஹல்லேலூயா உங்களுக்கும் உண்டாகும். கர்த்தர் அந்த இடத்திலிருந்து உங்களை எடுப்பார். உங்களுக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். நன்றியப்பா, நன்றியப்பா. கர்த்தர் அந்த இடத்திலிருந்து உங்களை எடுக்கும் போது பலவீனம் உள்ளவர்களாய் அல்ல, பலன் உள்ளவர்களாய் அந்த இடத்திலிருந்து வெளியே போகும்போது பலவீனனாய் நீ போவதில்லை, பலத்தோடு போவாய். நீ கற்றுக்கொண்டு போவாய். நீ எதையும் சமாளிக்க கூடிய கிருபை அந்த இடத்திலே உங்களுக்கு உண்டாகும். அந்த இடத்திலிருந்து கர்த்தர் உங்களை எடுக்கும் போது தலைவனாய் தான் கர்த்தர் எடுப்பார், உங்களை தலைவியாய் தான் எடுப்பார். ஹல்லேலூயா. உங்க கரத்திலேயே இருப்பதற்கு எனக்கு பலன் தாரும். ஆமென். காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரை நம்பீரு, காரியங்கள் வாய்க்க செய்வார். காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரை நம்பீரு, காரியங்கள் வாய்க்க செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். இயேசு என் சார்பில் செயலாற்றுவார். உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பிடு. சொல்லுவோம். உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, ஓ அவரையே நம்பிடு, காரியங்கள் வாய்க்க செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். சொல்லுவோம். காரியங்கள் வாய்க்க செய்வார். என் சார்பில் செயலா. 2 கரங்களை மேல தட்டி காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரை நம்பலரம். ஒரு புது பலன் கிடைக்கட்டும் அப்பா. காரியங்கள் உன் சார்பில் செயலாற்றுவார். செயலாற்றுவார்.
ஹல்லேலூயா. ஸோ தரித்திருக்கும் போது நமக்கு கிடைக்கிற ஃபர்ஸ்ட் பிளஸிங், முதல் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா, சூழ்நிலைகள் சீக்கிரமாய் மாறும். தரித்திரு. சூழ்நிலைகள் சீக்கிரமாய் மாறும். தரித்திரு. சூழ்நிலைகள் சீக்கிரமாய் மாறும். தரித்திரு. ஆண்டவர் உன்னை நினைப்பார். சீக்கிரமாய் பெத்லெகேமை கர்த்தர் நினைப்பார். அப்பத்தின் வீட்டை அவ்வளவு சீக்கிரமாய் ஆண்டவர் இன்னொருத்தருக்கு பஞ்ச வீடாய் கொடுக்க மாட்டார். சீக்கிரமாய் நினைப்பார். ஆனா நீங்க ஓடி போனீங்கன்னா நீங்க தான் பாதிக்கப்படுவீங்க. அதனால அமர்ந்துரு, அமர்ந்துரு. நம்பர் 2, இரண்டாவது, தரித்திருக்கிறதுனால் இல்லைன்னா அமர்ந்திருக்கிறதுனால் உண்டாகிற இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன அப்படின்றதை குறித்து நீங்கள் ஜோசுவாவின் புஸ்தகத்தை எடுங்கள். ஜோசுவாவின் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசையின் ஊழியக்காரன் நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்திற்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடிகள் மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். ஆமென் சொல்லுங்கள். நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக ரொம்ப காத்திருந்த ஒரு மனிதன் யார் அப்படின்னா, இந்த ஜோசுவா காத்திருந்த ஒரு தேவனுடைய மனிதன். ஆண்டவர் மோசையே அங்கிருந்து அழைத்து கொண்டு ஒரு 40 ஆண்டுகள் அவனை கர்த்தர் நடத்துகிறார். அப்ப அவனுக்கு கீழே துணையா இருந்தவர் யார் அப்படின்னா, இந்த ஜோசுவா அவனுக்கு கீழே துணையாக ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டரை போல எல்லா காரியத்தையும் சொல்றதற்கு இருந்தார். ஆரோன் ஒரு பக்கத்துல ஒரு உடன் ஊழியர். ஆரோன் என்னன்னா ஜனங்களை விசாரிக்கிறது. மோசே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் மலையில ஏறி போகும்போது ஜனங்களை யாருடைய கரத்துல கொடுத்துட்டு போவார் அப்படின்னு சொன்னா ஆரோனுடைய கையில கொடுத்துட்டு போவாரு. ஆனா பர்சனலா அப்படின்னா தனக்கு உதவி செய்கிற ஒரு அசிஸ்டன்ட் யார் அப்படின்னு கேட்டா இந்த ஜோசுவா. தண்ணி எடுத்து கொடுக்கறது, துணி துவைச்சு போடுறது, ஐயாவை வெளியே கூட்டிட்டு போறது அப்படின்னா அவர் மேல போனாருன்னா அவர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி உட்கார வைக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்கிறது யாருன்னா ஜோசுவா. ஆனா இந்த ஜோசுவா குறித்து வேதம் சொல்லுகிறது, நூனின் குமாரனாகிய ஜோசுவா என்னும் பணிவிடைக்காரனாகிய இந்த வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான், பிரியாதிருந்தான். அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, மோசே தான் கூட அவனை வச்சுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இவனுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஒரு பெரிய குவாலிட்டி. நல்ல பையன், நல்ல ஜெபிக்கிற பையன், ஆண்டவர் அப்படின்னா மோசே ஜோசுவா ஆண்டவர் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போறாங்க. இந்த மோசையை ஆண்டவர் கூப்பிட்டாரு, இவர் அசிஸ்டன்ட். அதனால ஐயா போற இடத்துல எல்லாம் பின்னாடியே போயிட்டு ஏதாவது தேவைப்பட்டா என்ன பண்றது அப்படின்னு பின்னாடி போறாருன்னு. இப்ப ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள 3 பேர் இருக்காங்க. ஆண்டவர் இருக்கிறாரு, மோசே இருக்கிறாரு, ஜோசுவா இருக்கிறாரு. இப்ப ஆண்டவர் மோசைட்ட பேசிட்டே இருக்கிறாரு. பேசி முடிச்ச உடனே மோசே ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு வெளியே போறாரு. ஆனா ஜோசுவா என்ன பண்றாராமா, உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாராமா. மோசே வெளியே போனதுக்கு பிறகு கூட நூனின் குமாரனாகிய வாலிபன் அந்த ஜோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான். ரொம்ப குவாலிட்டி உள்ள ஆளு. ஆனா மோசே மரித்த உடனே கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஜோசுவாவை கூப்பிட்டு சொல்றாரு, அவனை கர்த்தர் பலப்படுத்தி ரொம்ப அழகா சொல்றாரு. பாருங்க, கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசையின் ஊழியக்காரனான நூனின் குமாரனாகிய ஜோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்போதும் நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்திற்கு போங்கள். ஹல்லேலூயா. எப்படி இருக்கும்ல. இப்போ மோசே மரிச்ச உடனே அவங்களுக்குள்ளேயே தெரிஞ்சிருச்சு, அடுத்த தலைவன் ஜோசுவா தான். ஏன்னா மோசே மரிக்கிறதுக்கு முன்னாடி யார் மேல கைய வச்சார் அப்படின்னா, இந்த ஜோசுவா மேல கைய வச்சிட்டார். கைய வச்ச உடனே இவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, அடுத்த தலைவன் ஜோசுவா தான். ஆனா எப்படி ஏத்துக்கிறது? இவன் சின்ன பையனாச்சே, இவனை எப்படி ஏத்துக்க முடியும்? அவங்க வயசுக்கு, அவங்களுடைய அனுபவத்துக்கு அவர் சின்னவர் நினைச்சுங்களேன். அப்படியாச்சு, எப்படி ஏத்துக்கிறது? ஏன்னா அவருக்குள்ளே ஒரு பயம் இருக்குது. ஐயோ மோசே எவ்வளவு பெரிய ஆள், அவரே எப்படி பண்ணிட்டாங்களே. அதனாலதான் இந்த ஜோசுவாவின் புஸ்தகம் ஆரம்பிக்கும் போது கர்த்தர் 3 இடத்துல மோசையை பார்த்து, பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் இந்த ஜோசுவாவை திடப்படுத்திட்டே இருக்கிறாரு. இப்ப பாருங்க, 40 நாள் துக்கம் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் சைலண்டா அந்த துக்க வீட்டுல அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் உட்கார்ந்துருக்காங்கன்னு வைங்களேன். அப்படியே உட்கார்ந்துருக்கும் திடீர்னு ஒரு சத்தம் வருது,
யாரை பார்த்து அப்படின்னா ஜோஷுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என்னடா மோசே இறந்து போயிட்டான், நீங்க எத்தனை நாள் தான் இப்படி உட்காந்துருப்பீங்க, இந்தடா நீயும் நீ ஃபர்ஸ்ட் ஆண்டவர் யாரை சொல்றாருன்னா நீயும் ஜனங்களும், நீயும் ஜனங்களும். அப்போ நான் இதுக்கு என்ன ஒரு தலைப்பு வச்சேன்னா, நீங்கள் கர்த்தருடைய கரத்திலே தரித்திருப்பீர்களே ஆனால் ஆண்டவரே உங்களை ஒரு நாள் உயர்த்துவார். நம்பர் 1, முதலாவதாக கர்த்தரே ஒரு நாள் சூழ்நிலையை மாற்றுவார். நம்பர் 2, கர்த்தரே ஒரு நாள் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. ஜோஷுவாவை யாரும் சீட்டு போட்டு தேர்ந்தெடுக்க வேண்டாம். ஜோஷுவாவுக்கு யாரும் எலெக்ஷன் வைக்க வேண்டாம். இல்லைன்னா 10 பேர் சேர்ந்து ஜோஷுவா ஒரு பக்கத்தில் நிற்கட்டும், இன்னொரு பக்கத்தில் நிற்கட்டும் அப்படின்னு யாரையும் சூஸ் பண்ண எல்லாம் விட மாட்டாரு. துக்க நாள் முடிஞ்ச உடனே கர்த்தரே டைரக்டா ஜோஷுவாவை கூப்பிட்டு சொல்றாரு, எந்திரா போதும், இனி இந்த ஜனங்களை யாருடைய கரத்தில் கொடுக்குறேன்னா உன் கையில் கொடுக்குறேன், நீ கொண்டு போய் இந்த ஜனங்களை நான் அவர்களுக்கு வாக்கு கொடுத்த கானான் தேசத்திலே அவர்களை வழி நடத்து. இந்த ஜபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் நம்புகிறேன் நீங்கள் பலத்த கைக்குள் தரித்திருக்கிறீர்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தைக்காக தரித்திருக்கிறீர்கள். இவ்வளவு போராட்டம், இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு சூழ்நிலை வந்தும் கூட நீங்கள் அப்படியே அடங்கி அடங்கி கர்த்தர் பேசட்டும், நானா போயிடக்கூடாது, நானா வந்துடக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ தரித்திருப்பாயே ஆனால், நீ அமர்ந்திருப்பாயே ஆனால் சீக்கிரமாய் நானே உன்னை எல்லாருக்கும் முன்பாகவும் உன் தலையை உயர்த்துவேன். ஜோஷுவாவை உயர்த்தின கர்த்தர் இந்த ஜெபத்தில் இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை கர்த்தர் உயர்த்த போகிறார். நீ தரித்திருந்ததை கர்த்தர் பார்க்கிறார். நீங்கள் அடங்கி இருக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். நீங்கள் அர்ப்பணிப்போடு இருக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. யாருடைய கண்கள் பார்க்காவிட்டாலும் அந்த ரங்கத்தில் பார்க்கிற உங்களுடைய பிதா உங்களுக்கு வெளியரங்கமான ஒரு பதிலை கர்த்தர் தரப்போகிறார். யோசுவாவுடைய ஜெபத்தை கர்த்தர் பார்த்தார். யோசுவாவுடைய கண்ணீரை, யோசுவாவுடைய ஆராதனையை, யோசுவா கர்த்தர் சமூகத்தில் தரித்திருந்ததை, கீழ்ப்படிதலை எல்லாவற்றையும் பார்த்த கர்த்தர் அவன் அவசரப்படாததினாலே கர்த்தரே அவனை உயர்த்தினார். கர்த்தரே உயர்த்துவார். உங்க மேனேஜருக்கு முன்னாடி ஆண்டவரே உயர்த்துவார். உங்க சொந்தங்களுக்கு முன்னாடி கர்த்தரே உங்களை உயர்த்துவார். பக்கத்தில் ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சி சொல்லுங்க, கலங்காதீங்க, கர்த்தருடைய கரத்தில் இருங்க. சொல்லுங்க, கர்த்தருடைய கரத்தில் தரித்திருங்க, ஆண்டவரே உயர்த்துவார். சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு நாள் உங்களை அழகாய் உயர்த்துவார். ஆமென். கர்த்தர் பார்த்து விட்டு அமைதியாக இருக்கிறவரே அல்ல, சும்மா இருக்கிறவரே அல்ல. உங்களுக்குள்ள தரிசனம் இருக்கும்போது, உங்களை குறித்து ஒரு பெரிய லட்சியத்தை கர்த்தர் வைக்கும்போது, நான் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தர் சொல்கிற நாள் வரைக்கும் தரித்து மட்டும் இருங்க, அடங்கி இருங்க, அமைதியாக இருங்க. நான் நம்புகிறேன் கர்த்தரே அவங்களுக்கு முன்னாடி ஒரு நாள் கொண்டு வந்து அலங்கரிக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? என் தேவனால் முடியாதது என்று எதுவுமே இல்லை. அவர் உங்களை அவங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினார்னா நான் நம்புகிறேன் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு ஃபாரினில், வெளிநாட்டில் ஒரு போதகர், அவருடைய மகன் அநேக நாட்கள் தன்னுடைய தகப்பனாருடைய ஊழியத்தை செய்வதற்கு ரொம்ப விருப்பமாக இருந்தார். ஆனால் அவர் அவருடைய ஊழியத்தை அவருடைய மகனுடைய கையில் கொடுக்கவே இல்லையாம். இல்லை, உன் கையில் நீ கொடுத்துட்ட அப்படின்னா நீ இந்த ஊழியத்தை உடைச்சிருவ, நீ ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவ, நீ பிரசங்கம் பண்ண மாட்டேன், இந்த ஜனங்களெல்லாம் ரொம்ப கடினமான ஜனங்கள், நான் தரமாட்டேன், நான் எப்படி உனக்கு தருவேன். அப்போ அவர் அந்த மகனுக்கு கொடுக்காததற்கு ஆயிரக்கணக்கான காரணத்தை சொல்லிட்டே இருப்பாராம். அவர் பலவீனப்பட்டு கஷ்டமாக இருந்தால் கூட மேடையில் நின்று அவரை தான் பிரசங்கம் பண்ணுவாராம். அவருடைய மகனுக்கு ஆனால் அவருடைய மகனுக்குள்ள தரிசனம் இருக்குது, ஜெபம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த பொறுப்பை தன்னுடைய மகனுடைய கையில் அவரால் கொடுக்க முடியல. நம்ம சிலர் அப்படிதான், இந்த தகப்பன்மார் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுடைய கையில் அவ்வளோ சீக்கிரமாக அதை தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. ஏன்னா பிள்ளைங்களை நம்ப மாட்டாங்க, இவங்களே வச்சுருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆலோசனை சொல்கிறேன். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, ஒரு தொழில் செய்கிறவர்களாக இருந்தீங்கன்னா, உங்களுடைய தொழில் அடுத்த வம்சத்திற்கு, அடுத்த தலைமுறையினருக்கு இந்த பிஸ்னஸை நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா, நான் நம்புகிறேன் கண்டிப்பாக அவங்கள முன்னாடி விடணும்னு சொல்லலை, இப்போவே அதை குறித்து நீங்கள் சொல்லி கொடுங்க.
கண்டிப்பா சொல்லிக் கொடுங்க. அந்த விஷயத்தினுடைய ஆசையை பிள்ளைகளுக்குள்ள கொண்டு வாங்க. அது எவ்வளவு முக்கியமானதுன்றதை சொல்லிக் கொடுங்க. அதை உருவாக்குறதற்கு அதை நீ எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு சொல்லிக் கொடுங்க. யார் எப்படி இருப்பா, இந்த மனுஷன் எப்படி இருப்பான், அந்த மனுஷன் எப்படி இருப்பான், எப்படி பண்ணணும், இந்த விஷயத்தெல்லாம் உங்க பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக நீங்க சொல்லிக் கொடுக்கணும். இது அவசியமான ஒன்று. அப்போ இந்த தகப்பனார் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தன்னுடைய காரியத்தை பிள்ளைகிட்ட கொடுக்க முடியல. இவன் என்னமோ பண்ணிடுவானோ, இவன் ஜனங்கள் எல்லாம் துரத்திடுவானோ அப்படின்னு ஒரு முடிவெடுத்தார். அப்போ திடீரென்று ஒரு நாள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவர் ஒருவேளை அப்படி இவர் பலவீனப்பட்டிருக்கார். நிறைய நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை பலவீனப்படும் போது கூட பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாராம். வெளியிலேருந்து ஒரு ஊழியக்காரரை புக் பண்ணி அவரை பிரசங்கம் பண்ண வச்சுட்டு இவர் இருப்பாராம். அப்போ அந்த பையனுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். வச்ச நம்மளும் ஒரு நாள் எங்க அப்பா இந்த மாதிரி முன்னாடி இன்னும் பிரசங்கம் பண்ண வைக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு நினைப்பாரு. அப்போ ஒரு நாள் இவர் ஆராதனை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஆராதனை முடிச்சு அந்த காணிக்கை பகுதி வரும்போது இவருக்கு ஒரு நெஞ்சு வலி வந்துருச்சாம். நெஞ்சு வலி, ரொம்ப நெஞ்சு வலிச்சு உடம்பு வேர்க்கிறத பார்த்த உடனே அவருக்கு ஒரு இது வந்துச்சு. என்னன்னா ஒருவேளை அட்டாக் மாதிரி ஏதாவது வந்திருக்குமோ அப்படின்னு நினைச்சு அந்த பயம் வந்ததுனால சர்ச்சினுடைய மூப்பிட்ட சொல்ற, இந்த மாதிரி எனக்கு நெஞ்சு பெயின் வலி இருக்குது, எனக்கு வேர்க்குது, எனக்கு இப்போ இம்மிடியட்டா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு ஆரம்பம். உடனே அந்த நிமிஷத்துலயே அவ்வளவு அழகா காரை ரெடி பண்ணி அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. இப்ப எது வெறுமையா இருக்குது சொல்லுங்க? பலிபீடம் இப்ப வெறுமையா இருக்குது. அப்ப இந்த பலிபீடம் வெறுமையா இருந்த உடனே இந்த எல்லாரும் சொல்றாங்களாமா, இனி பிரசங்கமே பண்ணல, கொஞ்ச நேரம் பிரசங்கம் பண்ணி ஜெபம் பண்ணி முடிச்சிருங்க அப்படின்னு. உடனே ஃபர்ஸ்ட் டைம் அவருடைய பலிபீடத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன வாய்ப்பு. அப்ப அவர் பிரசங்கம் பண்ணாராமா. ஜனங்கள் எல்லாரும் அன்னைக்கு ஒப்பு கொடுத்தாரலாமா. அவங்க அப்பா அங்க ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணி பார்த்தா ஒண்ணுமே இல்லையாமா. அவருக்கு சும்மா சாதாரணமான ஒரு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அதனால நெஞ்சில் போய் அந்த கேஸ் அடைச்சு அந்த மாதிரி வலி வந்திருக்குது. அவங்க போன உடனே ஒரு டேப்லெட் போய் இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்க. அவ்வளோதான், அவருக்கு எல்லாம் வலியெல்லாம் நார்மல் ஆயிடுச்சு. அவர் அங்கேருந்து ஆராதனை முடிகிறதுக்குள்ள சர்ச்சுக்கு வர்றாரு. இங்கே சர்ச்சில் ஒரு பெரிய எழுப்புதலே உண்டாகிறது. அப்போ அவங்க பையனை பார்த்து சொன்னாராம்மா, நான் இது வரைக்கும் உன்னை விடாமல் இருந்தேன், ஆனால் ஆண்டவரே என்ன பண்ணிட்டாருன்னா எனக்கு இப்படி ஒரு வலியை கொடுத்து உன்னை நிற்க வச்சிருக்கிறாரு, நீ கண்டினியூ பண்ணு, நான் இன்னைக்கு கீழே உட்காந்து உன்னை பார்த்துட்டு இருக்கிறேன், என்ன வேணாலும் என்கிட்ட ஆலோசனை கேளுனாராமா. அப்ப நான் நம்புறேன், நீங்க மட்டும் ஆண்டவருடைய சமூகத்துல உண்மையாய் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றுகிறேன்னா நீங்க அடிச்சு புடுங்க வேண்டாம், போய் இழுத்தெல்லாம் வாங்க வேண்டாம், நீங்க 10 பேர்கிட்ட போய் எனக்கு கொடுக்கல சொல்ல வேண்டாம். நான் நம்புறேன், ஆண்டவர் உங்க கூட இருப்பாரே ஆனால் உங்களுடைய உயர்வை தடுக்கிறதற்கு யாராலும் முடியாது. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஏற்ற காலத்துல அதற்கு வேண்டிய வழிகளை கிருபைகளை ஆண்டவரே உங்களுக்கு கட்டளையிடுவார். கர்த்தரே அந்த வழிகளை உங்களுக்காக திறப்பார். நீங்க அதுல எந்த விதமான டவுட்டும் பட வேண்டாம். நீங்க கர்த்தரை மட்டும் நோக்கி பாருங்க. ஐயாவை பார்க்காதீங்க, மோசையை பார்க்காதீங்க, யாரையும் பார்க்க வேண்டாம். நமக்கு என்ன வேலை? உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையில நீங்க உண்மையா உத்தமமா இருங்க. மற்றதை ஏற்ற நேரத்திலே தேவனே நமக்காய் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அப்போ தரித்திருக்கிறதுனுடைய இரண்டாவது ஆசீர்வாதம் என்னன்னா, ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை ஏற்ற காலத்திலே உயர்த்துவேன். நம்பர் 1, முதலாவதாக உனக்கு ஏற்ற காலத்திலே சூழ்நிலைகளை மாற்றுவேன். நம்பர் 2, ஏற்ற காலத்திலே உன்னை நான் உயர்த்துவேன். நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க போலாம். ஆதியாகமத்திலே நீங்கள் வாசிக்கும் போது ஆதியாகமம் ஸ்தோத்திரம் 21வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? நம்ம தரித்திருக்கும் போது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற மூன்றாவது ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 26வது அதிகாரத்திலே 26ஆம் அதிகாரம் வாசிக்கலாமா? அந்த 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 26வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து, ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தியருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கிடத்திற்கு கேராருக்கு போனார். கர்த்தர் அங்கே தரிசனமாகி, நீ எகிப்திற்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. இப்பொழுது 12வது வசனத்துக்கு வாக்கல வரலாமே. 12வது வசனம், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனை அடைந்தான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவன் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனை அடைந்தான். கர்த்தர் ஈசாக்கை பார்த்து சொல்லுகிறார், நீ அந்த தேசத்தை விட்டு போகாதே, நீ அங்கேயே இரு, உங்க அப்பா பண்ணின தப்ப நீ பண்ணாத, நீ தரித்திரு. உங்க அப்பா இங்க இருந்து எகிப்திற்கு போனாரு, பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலை எல்லாம் வந்துருச்சு, நீங்க இருன்னு கர்த்தர் சொல்றாரு. அப்ப ஈசாக்கு அங்கே தரித்திருக்கும் போது, அடங்கி இருக்கும் போது அவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்னன்னா,
பஞ்சமுள்ள காலத்துல ஈசாக்கு விதை விதைத்தான். கர்த்தர் அவனுக்கு 100 மடங்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நீங்க மட்டும் கர்த்தர் உங்களை உயர்த்துற வரைக்கும் நீங்க தரிச்சிருந்துட்டீங்கன்னா, நான் நம்புறேன் கர்த்தர் 3வது உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் என்னன்னு தெரியுமா? அவரே உங்களுக்கு பஞ்சமான காலமா இருந்தாலும் ஒன்றும் இல்லாம இருந்தாலும் உங்களை 100% கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். 3 காரியம். முதலாவது, தரித்திரு சூழ்நிலைகள் சீக்கிரமாய் மாறும். நம்பர் 2, தரித்திரு ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நம்பர் 3, மூன்றாவது, தரித்திரு ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். திரும்ப ஒரு விசை சொல்லுங்கள் பார்க்கலாம். தரித்திருங்கள், ஏற்ற காலத்திலே சூழ்நிலைகள் மாறும். நம்பர் 2, இரண்டாவது, தரித்திருங்கள், ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். தரித்திருங்கள், ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு கிருபையை தாரும். நான் என்ன பண்ணணும்னா அடங்கி இருக்கணும், பொறுத்து இருக்கணும், அவசரப்படக்கூடாது. கர்த்தர் சில நேரத்தில் நம்ம தலையின் மேலே நுகத்தை வைப்பார், நம்மளை ஒடுக்குவார், நம்மளை சில நேரத்தில் சோதனைகளை நடத்துவார். நம்ம பிடிக்காததெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வரும். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன பண்ணணும்னா அவருடைய கரத்திலேயே தரித்து இருக்கணும். இந்த ஜெபத்தில் யாரோ ஒருத்தடத்துல ஆண்டவர் தெளிவாக பேசுகிறத நான் உணர்றேன். யாருக்காக ஆண்டவர் பேசுறதுன்னு தெரியல. மகளே, உன் மனசுக்குள்ள 1000 எண்ணங்கள் ஓடலாம். மகனே, உன் மனசுக்குள்ள 1000 எண்ணங்கள் ஓடலாம். இல்லை, ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, தரித்திரு, 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 அடங்கி இரு. மேனேஜருடைய கையில தரித்திரு, கணவனாருடைய கையில தரித்திரு, சூழ்நிலையில தரித்திரு, திருச்சபையில தரித்திரு, ஊழியத்துல தரித்திரு, நீ போன பட்டணத்துல தரித்திரு. கர்த்தர் ஒரு நாள் கண்டிப்பாக உன்னை உயர்த்துகிற நாள் வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை பார்க்கிறார். உன் சிறுமையை கர்த்தர் பார்க்கிறார். உன் அங்கலாய்ப்பை கர்த்தர் பார்க்கிறார். உன் கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். அது கர்த்தருடைய கணக்கிலே இருக்கிறது. ஹல்லேலூயா. உன்னுடைய பொறுமைக்கு ஒரு வெற்றியை உண்டு. உன்னுடைய தாழ்ந்து போகிறதுக்கு ஒரு வெற்றி உண்டு. உன் கண்ணீருக்கு ஒரு பதில் உண்டு. உன் அவமானத்திற்கு ஒரு பதில் உண்டு. கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதி அல்லவா? ஆண்டவர் நீதி உள்ள நியாயாதிபதி அல்லவா? எப்படி உன்னை கைவிடுவார்? எப்படி ஆண்டவர் உன்னை மறந்து விடுவார்? அவர் மறக்கவே மாட்டார். ஆமென்.